எல்லாத்துக்கும் வணக்கங்க. மகேஷ் குக்கிங் ஃப்ரம் கோயம்புத்தூருங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம், சூப்பரான எங்கள் கிராமத்து முறையில் வறுத்தரைச்ச குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். இந்த குழம்பு சூப்பராக இருக்குங்க. அதுக்கு வரமிளகா பாருங்கள், ஒரு 7 வரமிளகா நான் சிறுசாக இருக்குது. காரம் கம்மியாக இருக்கிறது 7 மிளகா போட்டுருக்குறேங்க. பாருங்கள், மிளகாயை வறுத்தெடுத்தாச்சு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு அஞ்சல் பெட்டியில் பாருங்கள் தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சுருக்குறோம். பாருங்கள், அதில் வந்து நம்ம வர கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாங்க. வர கொத்தமல்லி குழம்புக்கு சூப்பராக இருக்குங்க. கேஸு சிம்மில் வச்சிடலாங்க. சீக்கிரம் கறிங்கிடும் பாருங்க. வர கொத்தமல்லி நான் வேணுங்கிற அளவுக்கு போட்டிருக்கிறேன். அதாவது ஒரு 4-5 ஸ்பூன் போட்டிருக்குறேங்க. அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு இந்த அளவுக்கு போட்டிருக்குறேங்க. அதுக்கப்புறம் வெந்தயம், இந்த குழம்புக்கு வெந்தயம் கொஞ்சோண்டு வெள்ளை உளுந்துங்க ஒரு இத்தனோடு போடுங்க. அதுக்கப்புறம் சீரகங்க, இந்த அளவுக்கு சீரகங்க. அப்புறம் குருமிளகுங்க. பாருங்கள், குருமிளகு ஒரு 10 குருமிளகு போட்டுக்கிறேன். அவ்வளோதான். இதை நல்லா வறுத்துட்டு எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேங்க. பாருங்கள், இப்போ நம்ம வறுத்து அறுத்தாச்சுங்க. பாருங்கள், சின்ன வெங்காயம் ஒரு 10-20 சின்ன வெங்காயங்க, பெரிய வெங்காயங்க ஒரு 2 பூண்டு எல்லாம் வதக்கிடலாங்க. கொஞ்சம் நல்லா வறுவச்சுங்க காமிக்கிறேன். தேங்காய் போட்டுக்கலாங்க. நான் ஒரு முடி தேங்காய் போடுறேங்க. நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேங்காய் வேணுமோ அந்தளவுக்கு தேங்காய் ஆட் பண்ணிக்கிங்க. பாருங்கள், நான் தேங்காய் எடுத்து துருவி வச்சுருக்குறேங்க. ஒரு முடி போட்டு நல்லா வதக்கிடுறேங்க. இப்போ பாருங்கள், கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுங்க. தேங்காய் நல்லா வதங்கிடுச்சுங்க. தேங்காய் வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம ஒரு நெல்லிக்காய் சைஸில் பாருங்கள் இந்த அளவுக்கு புளி எடுத்துருக்குறேன். நான் புளி இதில் போட்டுக்கலாங்க. தக்காளி 3 எடுத்துக்கலாங்க. அது வேணா நீங்கள் வறுத்து போட்டுங்க, இல்லைன்னா அப்படியே போட்டுக்கணும். அப்படியே தான் நான் போடுறேன், நீங்கள் வறுத்து போட்டுக்குங்க, உங்கள் சாய்ஸ் அது. இதெல்லாம் அரைச்சிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். பாருங்கள், நம்ம இப்போ கத்திரிக்காய் குழம்புக்கு சூப்பராக பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சாச்சுங்க. நம்ம ஊர் சைடில் இந்த வறுத்து அரைச்ச எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு பயங்கர ஃபேமஸுங்க. நான் இப்போ கல் உப்பு போட்டு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு கெட்டியாக வச்சுக்கலாங்க. அப்போ தான் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு நல்லாயிருக்கும். மிக்ஸ் பண்ணிவிட்டு காமிக்கிறேங்க. எங்கள் கோயம்புத்தூர் சைடு எடுத்துட்டால வறுத்தரைச்ச குழம்பு தாங்க ஃபேமஸாக. அதே எங்கள் கிராமத்து முறையில் இந்த குழம்பு அவ்வளோ அற்புதமாக இருக்குங்க. நல்லா வறுத்து அரைச்சி நல்லா நல்லெண்ணெய் ஊற்றி கத்திரிக்காய் வதக்கி போட்டு வச்சு குழம்பு சாப்பிட்டு சூப்பராக இருக்குங்க. நான் இப்போ அப்படி தாங்க பண்ண போகிறேன். அந்த மாதிரி அவங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். பாருங்கள், நான் மாதிரி கல் உப்பு போட்டுங்க. எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு இந்த அளவுக்கு நான் இது பண்ணிவிட்டுங்க. கொதிச்சு வேகிறதுக்கு சரியாக இருக்குங்க. நல்லா கொதிக்கிட்டுங்க. நம்ம கடைசியில் பாருங்கள், சூப்பரான கத்திரிக்காய் வாங்கியிருக்கிறேங்க. பாருங்கள், இதை கட் பண்ணி பார்க்கலாம். உள்ள புழுவாக என்னன்னு தெரியல. உருண்டே போட்டு நல்லா இருக்குங்க. அப்புறம் புழுவாக இருந்தால் பாதி இது பண்ணி தாங்க போடணும். பாருங்கள், இந்த கத்திரிக்காயை சூப்பராக நல்லா கழுவி நான் கட் பண்ணி எண்ணெயில் வதக்கி காமிக்கிறேங்க. பாருங்கள், குழம்பு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு கொதிச்சுட்டு இருக்குதுங்க. இப்போ வடக்கல் வச்சுட்டோம். நம்ம வேணுங்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு கத்திரிக்காய் போட பாருங்கள். நம்ம சூப்பராக கத்திரிக்காய் போட்டாச்சு, கருவேப்பிலை போட்டாச்சு. எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கத்திரிக்காய் கருவேப்பிலை போட்டுங்க. இது நல்லா வதங்கிட்டு எண்ணெய் கத்திரிக்காய்க்குள்ளார நல்லா வதங்கிட்டுங்க. குழம்பு கொதிக்கிற குழம்புலாம் நான் எடுத்து போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், வெண்டைக்காய் பொரியல் ஆகிட்டு இருக்குது. நேரம் ஆச்சு கொடுத்து அதனால தான் போட்டு காமிக்க முடியறதில்ல. வேகட்டுங்க கத்திரிக்காய் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு நம்ம வீட்டில் ரெடி ஆகிடுச்சுங்க. பாருங்க, பார்க்குறக்கு அவ்வளோ இதாக இருக்குதுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு பாருங்கள், இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்ங்க.